இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலா பாப்புலர் எக்ஸாம்பிள் என்ன, நெருப்புல கை வைக்கிறது. கேன் யூ மியூட்? ஐ திங்க் தமிழ், கேன் யூ மியூட்? Yes, sir. யா, ஷோர். ஸோ ஓகே, ஸோ லேர்னிங் இஸ் another aspect. இன்னைக்கு நம்ம ஒன்று பண்றோம், அது வந்து நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா நாளைக்கு அதே தப்பு பண்ணக்கூடாது. நம்ம நேற்று கத்துக்கிட்டோம், அது நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வந்து இட்ஸ் கால்ட் லேர்னிங். ஸோ லேர்னிங்கிறது ஒரு இன்டெலிஜென்ஸ் காம்பனன்ட். திரும்ப பெர்செப்ஷன், நம்ம இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நிறைய படிக்கிறோம், ஆனா ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரேட் பண்ற விதம்ங்கிறது வேற. கரெக்டா? நம்மளுடைய பயசஸ் இருக்கு, நம்மளுடைய ப்ரிஃபரன்சஸ் இருக்கு. இதெல்லாம் லேர்னிங் வந்து இட் ஹேப்பன்ஸ் இன் அ டிஃபரெண்ட் வே. ஸோ தட்ஸ் பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷன் அபவுட் த ஃபேக்ட்ஸ், பெர்செப்ஷன் அபவுட் இன்ஃபர்மேஷன், அந்த பெர்செப்ஷன் வந்து இஸ் பார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அகெயின். அண்ட் கடைசியில் பார்த்தா ஸோ ப்ராப்ளம் சால்விங் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராப்ளம் சால்விங் இஸ் யூஸ்வலி கன்சிடர் டு பி சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அது எப்படி பண்ண முடியும், லைக் சிம்பிளா இல்லாம காம்ப்ளெக்ஸா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஃபைனலி லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். திஸ் இஸ் சம்திங் ஆல்வேஸ் அண்டர் ரேட்டட். ஜென்ரலா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த லாங்குவேஜ் இன்டர்பிரேட் பண்றதுக்கு வி நீட் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு நிறைய படம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி படம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, நான் ஜிசிடியில் படிக்கும்போது ஹாஸ்டல்ல வந்து கபி குஷி கபிகம்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான படம். நமக்கு ஹிந்தி நிறைய தெரியாதுன்னா வி ஹேவ் டு அப்ளை அவர் இன்டெலிஜென்ஸ். அந்த கான்டெக்ட்ல அவன் என்ன டயலாக் சொல்லியிருப்பான் ஷாருக் கான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸோ லாங்குவேஜ்லயும் இன்டெலிஜென்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. தட் இஸ் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த 5 டைமென்ஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேசிஸ், இந்த ஒரு பேசிக் டெஃபினேஷனோட இஃப் யூ மூவ் நவ் த ஒன்ஸ், இந்த பேசிக் டெஃபினேஷனோட வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, ப்ளீஸ் கேன் யூ பி ஆன் மூட்? Kamal, I think you need to be on mute. பெருமூச்சு விடுறாங்க, கொஞ்சம் பாருங்க. One second. Okay, good. We'll continue. யாருன்னு தெரியல. So what is artificial intelligence பார்த்தோம்னா, இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா just one second. ஸோ இன்டெலிஜென்ஸ் என்ன பார்த்தோம். நவ் த கான்செப்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கறது. தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன டிஃபைன் பண்ணிட்டோம், 5 டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஹவு மெஷின் கேன் ஹேவ் திஸ் இன்டெலிஜென்ஸ் காம்பனன்ட். தட் இஸ் இந்த 5 டெஃபினேஷன் பார்த்தது வந்து ஜெனுயினா நேச்சுரலா ஒரு ஹியூமனுக்கு இருக்கு. அண்ட் அந்த ஹியூமனுக்கு இருக்கிறத வந்து ஹவு கேன் வி கிவ் டு அ மெஷின். ஓகேங்களா? பிரியதேஷ், I don't know why you're asking for annotation request again and again. திரும்ப திரும்ப பாப்அப் வந்துகிட்டு இருக்குமா? I don't think you need it. You're not going to write anything on top of my presentation. Please do not raise a request. So artificial intelligence அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் காம்பனன்ட், இந்த 5 டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸை கொண்டு போய் ஒரு மெஷினுக்கு நேச்சுரலா இல்லை, பட் அதை கொண்டு போய் எப்படி கொடுக்கலாம், பீட் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், பீட் ரீசனிங், பீட் லேர்னிங், இதெல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இப்போ பேசிக்கா டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சதா வாட் இஸ் ஏஐங்கிறது? இதை வந்து ஒரு சிஸ்டமா டிஃபைன் பண்ணும்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இட் வில் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலா ஒரு மெஷின் வந்து இட் கேனாட் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், பட் அண்ட் ஏஐ சிஸ்டம் வில் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ கால்குலேட்டர்ல 5 × 4 20 அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடிச்சா இன்ட்டு 4ன்னு தானா வருமா? வராது. இட் டசன்ட் லேர்ன். ஒவ்வொரு இன்புட் அண்ட் அவுட்புட் ஒவ்வொன்றுமே கிளியரா டிஃபைன் பண்றீங்க, என்டர் பண்றீங்க, அவுட்புட் எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். அதுக்கு மேல வந்து அந்த மெஷின்ல வந்து லேர்னிங் கிடையாது சொல்ல போனா. ஸோ இட் டசன்ட் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் ஒரு ஏஐ சிஸ்டம்ல ஒரு இன்புட் கொடுத்து பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி தெர் பி அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஃபார் இட்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த லேர்னிங்கை வச்சு என்ன பண்ணும், இட் யூசஸ் லேர்னிங் டு ரீசன். இப்போ நம்ம மனுஷங்களே எப்படி இருக்கும், நார்மல் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் காம்பனன்ட் லேர்னிங் இஸ் பார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் கரெக்டா. இன்னைக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், யூ ஆர் லிசனிங் டு மை வாய்ஸ். நாளைக்கு எங்கேயாவது நான் பேசுறேன் அப்படின்னா குவிக்கா உங்க மைண்ட் வில் ரெகக்னைஸ், ஓகே இந்த மாதிரி இந்த டாபிக் இல்லை, இந்த எக்ஸாம்பிள், இந்த இமேஜ் இல்லை, இந்த வாய்ஸ் வந்து நம்ம அதில் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் டு இட். தட்ஸ் வாட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், யூர் லேர்னிங் அண்ட் யூஆர் கனெக்டிங் த பேட்டர்ன். இதுதான் லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாளைக்கு யூசிங் த லேர்னிங் டு ரீசன், இப்போ இன்னைக்கு நீங்க கத்துக்கிறீங்க ஏஐ அப்படின்னா, நாளைக்கு யாராவது ஏஐ தப்பான டெஃபினேஷன் கொடுத்தா யூல் பி ஏபிள் டு ரீசன் இட் அவுட் ஃப்ரம் டுடேஸ் லேர்னிங் தட் ஓகே ஏஐ இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்டெலிஜென்ஸ். இது எல்லாம் நீங்க வந்து மெஷினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் an AI agent and it recognizes images. இமேஜஸ் வந்து எப்பவுமே ஸ்கேன் அண்ட் அக்செப்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அண்ட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு, இஃப் அ மெஷின் கேன் ரெகக்னைஸ் இமேஜ் அப்படின்னா கேன் ஆல்சோ பி சீன் as an AI agent because it's a complex problem to solve. ஸோ அது பண்ணதுன்னா அது வந்து AI agent அப்படின்னு சொல்லுவோம். And solves complex problems, understands languages and its nuances like Alexa, Siri இதெல்லாம் வீட்டில் யூஸ் பண்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்க யூஸ் வந்து இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் லாங்குவேஜ், இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் நியூஆன்சஸ் ஆல்சோ. நான் எப்படி பேசுறேன், என்னோட ப்ரொனன்சியேஷன் வேற, இன்னொருத்தர் பேசுற ப்ரொனன்சியேஷன் வேற, இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ எவ்ரி திங் இஃப் அ மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்சோ இட் கேன் கிரியேட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 விஷயங்கள் இருக்கு. இல்லை எது பண்ணாலும் எல்லாம் பண்ணா அது ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜென்ரலா வந்து ஏஐ அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு ஹியூமனாய்ட் ரோபோ, ஒரு எந்திரிச்சு நடக்கிற ரோபோ தான் வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் இட் நீட் நாட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஹியூமனாய்ட் ரோபோ. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும், இந்த 6ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி an artificial intelligence system. ஸோ அந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் யூஸ் பண்றீங்க, கூகுள் வந்து இட் ஆக்சுவலி லேர்ன்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அதுக்கு ஒரு ஃபேஸோ இதோ கிடையாது, ஹியூமனாய்ட் ரோபோ கிடையாது. பட் கூகுள் இஸ் an AI சிஸ்டம். இன்னைக்கு நீங்க ஒன்று சர்ச் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க சர்ச் பண்ண எல்லா சர்ச் பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ், என்ன சர்ச் பண்ணாலும் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க சர்ச் பண்றதுக்கும் உங்க ஃப்ரெண்டு சர்ச் பண்றதுக்கும், அமெரிக்காவில் உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் சர்ச் பண்றாருன்னா 2 பேருக்கும் ஒரே ரிசல்ட் வராது. ஏன்னா ரொம்ப பர்சனலைஸ்ட் சர்ச் இன்ஜினா இருக்கு கூகுள். தட்ஸ் வேர் ஏஐ பிளேஸ் அ ரோல். இட் லேர்ன்ஸ் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ் கூகுள் ஹேஸ் வித் யூ ஆக்சுவலா. ஸோ தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். சாட்ல குவிக்கா ஆன்சர் டைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா. இந்த பர்சன் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? போட்டோ யாராவது பார்த்துருக்கீங்களா? மேக் அ கெஸ். சோஃபியா. குட். வாட் மேக்ஸ் சோஃபியா ஸ்பெஷல்? சோஃபியா இஸ் அ ரோபோ, ரைட்? வாட் மேக்ஸ் சோஃபியா ஸ்பெஷல்? சாந்தினி ப்ளீஸ் மியூட்ல இருங்க. சாட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுங்க ப்ளீஸ். ஸோ சோஃபியா, வாட் மேக்ஸ் சோஃபியா ஸ்பெஷல்? ஷீ இஸ் அ ரோபோ, கரெக்ட். பட் ரோபோ எவ்வளவு இருக்கு இல்லையா? நம்ம ஆதி காலத்துல இருந்து ஜப்பானீஸ் ரோபோலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் கரெக்டா. நம்ம டிவி சீரீஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பட் ஆனால் வந்து எல்லாமே ஹியூமனாய்ட் ரோபோ தான் இன்ஃபேக்ட், நிறைய இது. பட் வாட் மேக்ஸ் சோஃபியா ஸ்பெஷல்? எக்ஸ்பிரஷன். வெரி குட். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து சோஃபியாவால பெட்டரா கொடுக்க முடியும். தட் இஸ் அவங்க என்ன இருக்கு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கான்டெக்ட்க்கு ஏற்ற மாதிரி she can express herself. இட்ஸ் பிட் ஸ்கேரி இல்லையா? ஏன்னா எக்ஸ்பிரஷன் வந்தாலே எமோஷன் ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மெஷினுக்கு இஃப் ஷீ கேன் எக்ஸ்பிரஸ், நியாயமா நான் ஷீ சொல்லணுமா இட் சொல்லணுமா எனக்கு தெரியல ஒரு ரோபோவை, பட் ஷீன் தான் எல்லாரும் சொல்றாங்க சோஃபியாவை. ஸோ ஷீ கேன் எக்ஸ்பிரஸ். நீங்க யூடியூப்ல போய் ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சோஃபியா கொடுக்குற இன்டர்வியூ, சோஃபியா வந்து ஜென்ரல் யுனைடெட் நேஷன்ஸ்ல அட்ரஸ் பண்றது, ஜென்ரல் அசம்பிளியில் அட்ரஸ் பண்றது, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஹியூமன் மாதிரியே இருக்கும். அண்ட் there is a reason the red is kept open so that it's easier for you to recognize that okay it's a robot. There is a comment that she can understand human conversation. In fact உங்க Alexa கூட it can understand human conversation. உங்களோட Siri, உங்களுடைய மொபைல்ல ஓகே கூகுள், it can understand human conversation. ஸோ நிறைய ரோபோஸ், நிறைய பாட்ஸ் வந்து கேன் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் கான்வர்சேஷன். பட் சோஃபியா இஸ் ஸ்பெஷல் பிகாஸ் ஷீ கேன் எக்ஸ்பிரஸ் ஹர் செல்ஃப் அண்ட் தட்ஸ் வை ஷி காட் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரோபோ சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு அவார்டு அவளுக்கு கிடைச்சது. சவுதி அரேபியா வந்து தே கேவ் திஸ் சிட்டிசன்ஷிப் அவார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரோபோ டு கெட் அ சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தோம்னா இந்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அன் ஹெட்ஸ் அப். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ ஓல்டான கான்செப்ட் நினைக்கிறீங்க? 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 50 வருஷமா? ஓல்ட் இட் இஸ் உங்களை பொறுத்த வரைக்கும்? சும்மா சாட்ல சொல்லுங்க பார்ப்போம்.
எவ்வளவு பேர் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பார்ப்போம். How old is AI? So Saudi Arabia has given the citizenship to Sophia for global thing. That's the answer, Ashok. Okay, 60 plus years, 15 years, 5 years, 10 years. Okay. The point you need to understand is artificial intelligence first நம்ம பேசுறது காயின் பண்ணது 1955. இன்ஃபேக்ட் டியூரிங் டெஸ்ட்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆலன் டியூரிங் அப்படின்னு படம்லாம் கூட ரீசெண்டாக இமிடியேட் ஒரு படம் வந்தது ஹாலிவுட்ல. இந்த டியூரிங் டெஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் மெஷின் கேன் பி இன்டெலிஜென்ட். அது லேட் 1940s நடந்தது. 1955ல ஒரு அகாடமிக் கான்ஃபரன்ஸ் தான் வந்து ஜான் மெக்கார்த்தி, who is considered to be the father of artificial intelligence, அவர் சின்னதாக ப்ரப்போஸ் பண்ணாரு. எப்படி ஒரு ஹியூமன் திங்க் பண்றானோ, பிஹேவ் பண்றானோ, how he has, இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மெஷினுக்கு கொடுக்க முடியுமா, அது மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி பார்ப்போமா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 1955ல he requested the academic community. அண்ட் ஒரு 18-20 months வேலை செஞ்சு they started coming up with papers. 1955லேயே யோசிக்க ஆரம்பிச்சாங்க மெஷின் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்க முடியுமா. அண்ட் இனிஷியல் வந்து they came up with some kind of models and algorithms எல்லாமே. பட் ஆனால் அகாடமிஷியன்ஸ் மட்டும்தான், ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் பிரைமரிலி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏஐ விண்டர்னு சொல்லுவாங்க. அந்த விண்டர்னா ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தம். தட் இஸ் விண்டர்ல வந்து எப்படி வந்து சைலண்டா வேலை பெருசா ப்ரொடக்டிவிட்டி இருக்காதோ, ஸோ ஏஐக்கும் வந்து 1960s வந்து ஒரு விண்டர்னு ஒன்று வந்தது. தட் இஸ் நத்திங் ஹேப்பன் டியூரிங் தட் டைம். திரும்ப செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஏஐ வந்து 1980s ஸ்டார்ட் ஆச்சு. இட் வாஸ் மோர் அபவுட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், கிரியேட்டிங் அன் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்பாங்க. திரும்ப 90sல வந்து திரும்ப அந்த ஏஐ விண்டர் வந்து பெருசா வந்து ரிசர்ச் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா டெக்னாலஜி அடாப்ஷன் அவ்வளோ ஃபாஸ்டா இல்லை. இப்போ 2010ல இருந்து again AI has picked up. This is called as the third age of machine learning. The age of machine learning, and it's called as the golden phase of artificial intelligence because நிறைய விஷயங்கள் லாஸ்ட் ஒரு 10-12 வருஷத்துல நடந்திருக்கு. இன்டர்நெட் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. ஸோ இன்டர்நெட் வந்ததுனால கிளவுட் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ண முடியுது. கிளவுட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இட் இஸ் borrowing others computer for your use. கிட்டத்தட்ட சொல்ல போனா கிளவுட் எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டர்ல சர்வர்ல வந்து உங்களுக்கு மெமரியும் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டேஷனல் பவரும் கொடுக்குறாங்க, ஸோ தட் யூ கேன் பிளே அரவுண்ட் வித் யுவர் கம்ப்யூட்டர். அதுதான் வந்து கிளவுட் சிம்பிளா சொல்லணும்னா. பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி ஹை லெவல் அசம்ஷன்ஸ் பேஸ்ட். ஸோ கிளவுட் வந்துருச்சு இன்டர்நெட் வந்ததுனால. பிக் டேட்டா, இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, நிறைய டேட்டா ஜென்ரேட் பண்றோம். அண்ட் எவ்வளோ டேட்டாவையும் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கும் டெக்னாலஜி இருக்கு இன்னைக்கு. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி ஒரு ஆப்பிள்ஸ் ஃபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னு, ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா, இந்த சிரிக்கு நீங்க வந்து கால் ரங்கசாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரங்கசாமியை கால் பண்றது புரியாது அவளுக்கு. அந்த சிரிக்கு நம்ம சொன்னோம்னா யாரை கேட்கிறா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும். ரங்கசாமிங்கிற பேரே வந்து அந்த இட் கேனாட் ரெகக்னைஸ் லாங்குவேஜ்ல. பட் இன்னைக்கு அலெக்சாட்ட கால் ரங்கசாமின்னு சொன்னீங்கன்னா இட் வில் கால் அக்யூரேட்லி ரங்கசாமிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து. ஈவன் தோ இட் இஸ் நாட் அ இந்தியன் மேட் பாட், பட் இட் ஹாஸ் அண்டர்ஸ்டுட் ஹவு த லாங்குவேஜஸ் ஆர், how the people pronounce it, what kind of names are அப்படிங்கிற learning பண்ணி the algorithms have picked up and they know how to respond correctly. Accuracy has improved இன்னும் சொல்ல போனா. ஸோ 2010க்கு அப்புறம் இன்டர்நெட் வந்துருச்சு, பிக் டேட்டா வந்துருச்சு, அண்ட் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி. பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக கிடைக்குது. நிறைய பேர் கம்யூனிட்டியில சேர்ந்து நிறைய அல்காரிதம்ஸ், புது அல்காரிதம்ஸ் கொண்டு வராங்க, இருக்கிற அல்காரிதம்ஸை இம்ப்ரூவ் பண்றாங்க. இது எல்லாம் சேர்ந்ததுனால now the power is there for a scientist, data scientist, to process the data and come up with better results. That's what has fueled artificial intelligence recently. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கும்போது நிறைய பேர் 10 வருஷம் 8 வருஷம் சொல்றீங்க. பிகாஸ் ரீசெண்டாக தான் வந்து கமர்ஷியலைஸ் ஆயிருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் ரொம்ப நாளா லேப்ல ஒரு சயின்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்த வேலை, ரிசர்ச்சர் பண்ணிட்டு இருந்த வேலை, இப்போ டேரக்டா மக்களோட கையில ஸ்மார்ட் போன்ல ஒரு ஏஐ பாட்டா வந்து உட்கார்ந்துருக்கு உங்களுக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கே தெரியாது, நீங்க உங்க மொபைல் போன்ல வந்து கிட்டத்தட்ட 15-20 ஆப், என்னெல்லாம் ஆப் வச்சிருக்கீங்களோ அதுல பாதி ஆப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற கூகுள், as I told you, கூகுள் மேப்ஸ், கூகுள் டிரான்ஸ்லேட் எல்லாமே வந்து ஏஐ ட்ரிவன். ஸோ அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் ஆட் பண்ணோம்னா, மெக்கார்த்தி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, கேன் வி மிமிக் ஹியூமன் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறத அவர் கோலா வச்சாரு. மிமிக்னு சொன்னா ரொம்ப ப்ராடா போயிடுச்சுல்ல. மிமிக்னா நீங்க மனுஷன் என்ன பண்ணாலும் ஒரு மெஷின் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் கொஸ்டின். மனுஷன் பேசினா மெஷின் பேச முடியுமா? மனுஷன் கேட்கறான், மெஷின் கேட்க முடியுமா? மனுஷனுக்கு வந்து எமோஷன்ஸ் இருக்கு, மெஷினுக்கு எமோஷன்ஸ் கொடுக்க முடியுமா? மனுஷனுக்கு வந்து ஒரு ஸ்மெல் பண்ண முடியுது, மெஷினால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் மனுஷன் பண்ண முடியுதோ அதெல்லாம் மெஷின் பண்ண முடியுமான்னு ரிசர்ச் பண்ணாலே அதுக்கு பேரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ எனிதிங் தட் ஹியூமன் டஸ், இஃப் அ மெஷின் கேன் டூ இட், இட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஓகே,
அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிச்சு பண்ணதுதான் இந்த மாதிரி எல்லா பாட்ஸுமே சொல்ல போனா. So we will get to the questions at the end, sir. So just quickly to cover the areas explored in AI. மெஷின் லேர்னிங்கிறது தான் ரொம்ப பாப்புலர் ஏரியாவா இருக்கு பிகாஸ் இட் இஸ் டு பி த கோர் இன்ஜின் மாதிரி. இப்போ என்எல்பி ஸ்பீச் மற்ற எல்லா ஏரியாஸ்க்கும் ஒரு கோர் இன்ஜின் கோடிங் எழுதுறது வந்து மெஷின் லேர்னிங். இங்கதான் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கறத ஒரு ஜாப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மார்க்கெட்ல. டேட்டா சயின்டிஸ்ட் இஸ் கன்சிடர்ட் தி செக்ஸியஸ்ட் ஜாப் ஆஃப் த 21st century அப்படின்னு. ஏன்னா தே பெய்ட் வெல், டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, பட் சப்ளை இல்லை அப்படின்னு. அதனால நிறைய பேர் அதை கத்துக்கிட்டு வந்தா நிறைய ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்றதே அந்த மெஷின் லேர்னிங் ஸ்பேஸ் தான். ஸோ டீப் லேர்னிங் அண்ட் ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் வந்து மெஷின் லேர்னிங் கீழே வருது. அது வந்து டு கிவ் தட் இன்டெலிஜென்ஸ் எலமெண்ட் டு த கம்ப்யூட்டர் இஃப் ஹேவ் டு கனெக்ட் த டெஃபினேஷன் ஆஃப் ஏஐ. அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நம்ம லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நம்ம படிச்சோம் தெரியுமா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் தேவைப்படுது உங்களுக்கு. அது டிரான்ஸ்லேஷன், கிளாசிஃபிகேஷன், கிளஸ்டரிங், இதெல்லாம் இது நம்ம டீடைல்டா நம்ம பின்னாடி பார்ப்போம், இன்னொரு செஷன் எடுத்துப்போம். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் யூ அன் ஓவர்வியூ ஆஃப் ஏஐ. அதே மாதிரி ஸ்பீச், நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்பீச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சென்சஸ். ஸ்பீச் டு டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தான் மெயினா வந்து கன்வர்ஷனே. நீங்க என்ன பேசினாலும் அதை ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம சர்ச் பண்ணி நம்ம டேட்டா கண்டுபிடிக்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது தான் ஸ்பீச். எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ், இது வந்து ரொம்ப பாப்புலர். நாளைக்கு நீங்க நிறைய ஹாலிவுட் படத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹாலிவுட் படத்துல வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல வந்து யூஎஸ் பிரசிடென்ட் போறாரு, திடீர்னு ஒரு மிசைல் அட்டாக் நடக்குது. அப்போ வந்து ஹூ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு மேன் ஓவர் த ஃபிளைட்? பாத்தீங்கன்னா நாட் த பைலட், ஆட்டோ பைலட் தான் வந்து வில் டேக் ஓவர் டு எஸ்கேப் ஃப்ரம் த மிசைல் அட்டாக். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைலட்டுக்கு ஒரு உயிர் பயம் இருக்கும்ல. ஒரு மிசைல் வந்து சேஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு உயிர் பயம் இருக்கும். அவனுக்கும் வந்து தப்பு பண்ணுவான். பிகாஸ் ஹியூமன்ஸ் ஹேவ் எமோஷன்ஸ் விச் இஸ் அ நெகட்டிவ் திங் இன் திஸ் கான்டெக்ட். மெஷினுக்கு எமோஷன்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் ஏபிள் டு do it accurately with the help of the expert knowledge built in. That is, எப்படி ஒரு ஃபிளைட்டை வந்து இயக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால that expert knowledge is actually helping the computer to do the right things to escape from the missile, which a human cannot. So emotions ஜென்ரலா பாசிட்டிவ் நம்ம நினைப்போம், ஹியூமன்ஸ்க்கு இருக்கிறது. மெஷினுக்கு இல்லாதது வந்து நெகட்டிவ் நினைப்போம். பட் இங்க பாருங்க எப்படி அட்வான்டேஜா இருக்குன்னு பாருங்க. ஸோ பிளானிங், ஷெட்யூலிங், ஆப்டிமைசேஷன், அப்புறம் ரோபோட்டிக்ஸ், விஷன், நம்ம இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் தான் ரொம்ப பாப்புலர். எல்லாருமே வந்து ஏஐ அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் மட்டும் தான் நினைப்போம். பட் லுக் அட் திஸ் ஹோல் ஆஸ்பெக்ட், எவ்வளோ ஏரியாஸ் இருக்கு பாருங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ரோபோட்டிக்ஸ், பட் இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்ததும் ஏஐ தான் சொல்ல போனா. இன்ஃபேக்ட் விஷன்ங்கிறது ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு இப்போ கொரோனா சுச்சுவேஷன்ல. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு காக்னேட்டிவ் விஷன் நம்ம சொல்லுவோம். ஒரு கம்ப்யூட்டரால ஒரு விஷன் கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணி அதை இன்புட்டா ப்ராசஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால வந்து ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கொரோனா சுச்சுவேஷன்லன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து யூ வில் வேர் அ கிளாஸ் ஆர் தெர் பி a சிசிடிவி கேமரா. எதுவாக இருந்தாலும் கேமரா கிளாஸ்லயுமே வந்து ஒரு சின்ன கேமரா வச்சிருப்பாங்க. இட் வில் ஸ்கேன் ஆல் த பீப்புள். அண்ட் யாருக்காவது தெர்மல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இது அதிகமா இருக்கு, இல்லை யாருக்காவது கொரோனா இருக்கு, அவங்க மூவ் கூடாது அப்படின்னா தென் கேமரா வில் கேப்சர் த இன்புட். பின்னாடி மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வில் ரன் டு ஐடென்டிஃபை த ஃபேஸ், டு see whether the person is in the database, கொரோனா டேட்டாபேஸ்ல இருக்கானா அவன் வந்து அவனோட கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளதான் சுத்துறானா, வெளியில் சுத்துறானா, இட் becomes a case against the individual. ஸோ அந்த மாதிரி தான் வந்து காக்னேட்டிவ் விஷன் வாஸ் யூஸ்ட் வெரி அக்யூரேட்லி. இப்போ ட்ரோன்லலாம் வந்து காக்னேட்டிவ் விஷன், இப்போ ட்ரோன் தெரியும் இல்லையா, அன்மேன் ஃபிளைட்ஸ், அதுல வந்து காக்னேட்டிவ் விஷன் யூஸ் பண்றாங்க. அட்ராமஸ் கார்ஸ், அதுல காக்னேட்டிவ் விஷன் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு கண் என்ன பண்ணுது இப்போ ஆக்சுவலாக நம்ம மக்கள் ஒரு மனுஷனுக்கு, ஐஸ் ஜஸ்ட் கேப்சரிங் த இன்ஃபர்மேஷன், but you need the brain to process the information captured by the eyes. Same way, vision is more about capturing the information and as well as processing that information. என்ன கேப்சர் பண்ணீங்க, அதுல வந்து இருந்தது வந்து நீங்க கேமரால கேப்சர் ஆன இமேஜ்ல உங்களுக்கு என்ன இருந்தது, அது ஒரு ஃபிளைட் இருந்ததா, இல்ல ஒரு மனுஷன் நடந்து போனானா அந்த மனுஷன் யாரு, இந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூ நீட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெறுமனே கேமராவை போட்டா யூஸ்ஃபுல் இல்லை. இப்போ நிறைய போட்டோஸ் நம்மளும் எடுக்கிறோம் பார்க்குறோம். அதுல வந்து நீங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து போட்டோஸ் டாட் கூகுள் போட்டோஸ்லாம் வந்து அப்லோட் அதுலேயே நம்ம எடுக்கிற போட்டோ எல்லாம் அதுல ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணுது. தட் இஸ் நத்திங் பட் ஐ வுட் சே தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகெயின், பிகாஸ் ரெகக்னைசஸ் ஃபேஸஸ். உங்களோட பழைய போட்டோஸ்ல இருக்க நீங்க வந்து நீங்க டேக் பண்ணீங்களோ அந்த போட்டோவும் இந்த போட்டோவும் ஒரே மாதிரி இருக்கா, பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை டேக் இதுவும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றது வந்து இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், பேசிக் ஏரியாஸ் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏஐ இஸ் எவ்ரிவேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
ஃபோன்ல இருக்கு, கார்ல இருக்கு, ஷாப்பிங் பண்ற ஏரியால இருக்கு, ரொமான்டிக் மேட்ச் மேக்கிங், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், எல்லா இடத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. பாயிண்ட் இஸ் வெதர் வி see it as artificial intelligence. இது நம்ம இது நாங்க காலேஜ் படிக்கும்போது ஜிசிடி படிக்கும்போது நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ரொம்ப டீப்பா படிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சிட்டோம் அப்படின்னா அங்க பாரு அந்த ஒயர்ல கரண்ட் போகுது அப்படிங்கிற ஒரு அளவுக்கு நமக்கு வந்து எங்க பார்த்தாலும் நமக்கு வந்து இட்ஸ் ஆல் எலக்ட்ரிசிட்டி ஆல் அரவுண்ட் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆனா ரொம்ப பேஷனேட் ஆயிட்டாங்கன்னா யூ ஸ்டார்ட் சீயிங் பில்டிங்ஸ் ஆல் அரவுண்ட். நம்ம படிச்சது எல்லாமே நம்ம கண்ணெதிரா தெரியுது, நம்ம அப்ளிகேஷன் தெரியுதுங்கிற மாதிரி. அதே மாதிரி ஏஐ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் சீயிங் யுவர் வேர்ல்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. தட் இஸ் உங்களுக்கு சுத்தி இருக்கிற இடத்துல எங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதை நான் உங்க சொன்னேன், மொபைல் வந்து கூகுள் போட்டோஸ், ஃபேஸ்புக், நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் எல்லா இடத்துலயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்ப நான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன் கேமரா முன்னாடி, நாளைக்கு வந்து வெபெக்ஸ் கேன் கம் அப் வித் பேட்டர்ன். இது மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு am I happy or sad அது கூட பண்ண முடியும். கால் சென்டருக்கு ஃபோன் பண்றீங்க, உங்களோட வாய்ஸை வச்சு ஐ கேன் டிடெக்ட் வெதர் யூ ஆர் ஹாப்பி கஸ்டமர் ஆர் சேட் கஸ்டமர், வெதர் யூ ஆர் அஜிடேட்டட். இது எல்லாம் வச்சு ஐ கேன் மெஷர் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கு சொல்ல போனா. ஒன்ஸ் நீங்க என்னன்னு புரிஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆமா இல்லன்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் சொல்ல போனா. ஸோ குட். இப்போ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா ஒரு 5 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வில் கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். குவிக்லி வில் ஸ்டார்ட் இட். ஸோ லக்ஷ்மி நாராயணன், ஐ திங்க் சீனியர் லக்ஷ்மி நாராயணன் நினைக்கிறேன். தட் இஸ் don't you think the quest started with industrial automation revolution even before computers came? Yes sir. In fact அதான் நான் சொல்றேன், இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து it has helped in speeding up the process. ஆக்சுவலா சொல்ல போனா மெஷின்ங்கிறது எப்பவுமே இருக்கு. அதனால தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் இன்டெலிஜென்ஸும் சிமிலர் அப்படின்னு போனோம். ஸோ ஏன்னா ஆதி காலத்துல இருந்து மெஷின்ஸ் இருக்கு. மெஷின்ஸ் நம்ம நிறைய மெஷின்ஸ் டைப் நம்ம பார்த்துருப்போம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் லீவர், புள்ளி, அது கூட ஒரு மெஷின் தான். ஆனா அதுல இருந்து ஒரு டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன், இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்ன பண்ணது, ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் கொண்டு வந்தது மேனுஃபேக்சரிங்ல. அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் பை த வே டெக்னாலஜி நான் சொல்றது இட் நீட் நாட் பி ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர்ஸ் அலோன், இட் கேன் பி எனிதிங். ஸோ ஹவு கேன் ஐ மேக் அ மெஷின் a bit more smarter? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் வந்து இட்ஸ் அ நார்மல் மெஷின். இந்த மெஷினை என்னால் இன்டெலிஜென்ட் ஆக்க முடியுமா? நிச்சயமா ஆக்க முடியும். கேன் ஐ மேக் இட் அ ஏஐ ட்ரிவன் ஃபேன் கொண்டு வர முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். ஹவு கேன் வி டூ இட்? லைக் இப்போ நான் உள்ள வந்தேன் அப்படின்னா ஒரு சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்கா ஃபேன் சுத்த வைக்கிறது. பட் இஸ் இட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? நாட் ரியலி. நான் ஜஸ்ட் ஆட்டோமேட் தான் பண்ணியிருக்கேன். சுவிட்சை போடாம நான் வந்து சென்சாரை வச்சு ஃபேன் ஆன் பண்றது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். தெர் இஸ் நோ லேர்னிங், இன்டெலிஜென்ஸ் எலமெண்ட் இல்லையே இதுல. அப்ப ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். அப்ப ஏஐனா என்ன அர்த்தம்? ஆட்டோமேஷனுக்கும் மேல, ஒரு லெவல் மேல. எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் வரேன் அப்படின்னா அந்த சென்சார் பார்த்துட்டு இது உள்ள வருது லக்ஷ்மி நாராயணன், அப்ப அவன் வந்து ஃபேன் ஃபுல் ஸ்பீட்ல வச்சுப்பான். ஸோ ஃபுல் ஸ்பீட்ல ஃபேன் ஓடுது, அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை கொண்டு வருது. இதுக்கு முன்னாடி ஃபேன் போட்டப்பெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா தான் ஓடும், அப்ப இப்பவும் அவனுக்கு ஃபாஸ்டா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது வந்து இன்டெலிஜென்ட் ஃபேன், ஸ்மார்ட் ஃபேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இப்ப என்னோட அம்மா உள்ள வராங்க அப்படின்னா அம்மா வந்து ரொம்ப மெல்லமா தான் வச்சுப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகுது. So you're building an intelligence element into a fan, so you can make it a AI fan. So Tesla car is an example. Yes, vision based AI. In fact நான் சொல்றது நிறைய கார்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பேஸ் வச்சா கூட தட்ஸ் AI. ஏன்னா நீங்க ஸ்கேன் பண்ற ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பேட்டர்னோட ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் சிமிலரா இல்லையா அப்படிங்கிறது கூட பார்த்து பேட்டர்ன் ரெக்கக்னிஷன். சம்மரைஸ், டு புட் இட் இன் சிம்பிளர் டேர்ம்ஸ், மனுஷனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பேட்டர்ன்ல தான் நம்ம போறோம். கரெக்டா? நம்ம அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். கரெக்ட்? எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் அ பேட்டர்ன் பேஸ்ட் ஆன் தட் யூ ப்ரெடிக்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெபினார்ல வந்து இவ்வளவு பேர் அட்டன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஐ கேன் ப்ரெடிக்ட் இட் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் வெபினார்ஸ் டேட்டா. இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிஷன் நம்ம பண்றோம் இந்த கிரேட் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் டாக்ஸ். ஒரு 10 வெபினார் நடந்துருச்சு அப்படின்னா ஐ கேன் see a clear pattern on how people are attending, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எவ்வளவு ஃபேக்கல்ட்டி வராங்க, எல்லாமே என்ன அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் 11th வெபினார் வரும்போது ஐ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் how many people will turn up அப்படின்னு என்னால் கெஸ் பண்ண முடியும். That is not a normal guess, it is an intelligent guess.
இன்டெலிஜென்ட் கெஸ் என்னன்னா, பேஸ்ட் ஆன் த டேட்டா ஐ எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஃபேக்கல்டி. யூ ஆர் ஆக்சுவலி ப்ரெடிக்டிங் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் டேட்டா. அதுதான் பாஸ் மெஷின் லேர்னிங். இஃப் யூ கேன் ரைட், இது எப்படி பண்றோம்? ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலை யூஸ் பண்ணி யூ ஆர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட். புரியுதா நான் சொல்றது? அது பண்ணீங்கனாலே அது வந்து மெஷின் லேர்னிங்னு சொல்றது. அதுதான் இட்ஸ் அ கோர் இன்ஜின். ஓகே, ஸோ குவிக் கொஸ்டின், ஆனால் ஹவு அபவுட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஏஐ இன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இன் ஃபியூச்சர்? நிறைய இருக்குமா. இப்போ பிடபிள்யூசி கம்பெனி வந்து தே ஹவ் இம்ப்ளிமெண்டட் சம்திங் இன் யூஎஸ். ட்ரோன்ல கேமரா ஃபிட் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங், இப்போ வந்து துபாய் டவர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த டவரோட ப்ராக்ரஸ் கரெக்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளான்ல நடக்குதா, ஏதாவது டிலே இருக்குமா இருக்காதா, எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, இதை மானிட்டர் பண்றதுக்கு ட்ரோன் அனுப்பி ட்ரோன் மூலமா கேப்சர் பண்றாங்க. கேமரால கேப்சர் பண்ணி டெய்லி இமேஜஸ் எடுத்து தி ஆக்சுவலி மெஷின் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ப்ராக்ரஸ். பிளான் எவ்வளோ, ஷெட்யூல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி இது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ இருக்கு யூடியூப்ல, செக் பண்ணி பாருங்க. பிடபிள்யூசி ட்ரோன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். சிம்பிளா ஒரு 5 minutes பியூட்டிஃபுல் வீடியோ that will explain. How about implementation of AI? Okay, Shanmugam அதை ஆன்சர் பண்ணிட்டு நினைக்கிறேன். Bona also has asked the same question. Okay, good. So I will go back to the slides so that in the interest of time we cover this. Okay, what makes AI different? இப்போ நம்ம இவ்வளவு நாள் பேசின டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து இட்ஸ் ஆல் டெக்னாலஜி நோ டவுட், பட் இந்த டெக்னாலஜி வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அந்த ப்ராப்ளம் சால்விங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் எடுத்துப்போம். நீங்க எல்லாருமே நம்ம காலேஜ்ல நான்லாம் வந்து இதுல ஜிசிடி படிக்கும்போது சிசி பிளஸ் பிளஸ் எஸ்எஸ்ஐயா அது அந்த ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுட்டு இருப்போம் ஆரம்பம்ல. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம படிக்கும்போது எஸ்எஸ்ஐ எல்லாம் வந்து அந்த சிசி பிளஸ் பிளஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். கரெக்டா? நீங்க எல்லாருமே ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ். எப்படி நம்ம கோடிங் எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் வி ரைட் த அல்காரிதம் எழுதிட்டு அந்த அல்காரிதம் வந்து ஏதாவது ஒரு சின்டாக்ஸ், லாங்குவேஜோட சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோடிங் எழுதுறோம். கரெக்டா? இப்போ சி அப்படின்னா அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, ஜாவா அப்படின்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்கு, சி பிளஸ் பிளஸ்னா ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ அந்த சின்டாக்ஸை நம்ம கோடிங் எழுதுறோம். ஸோ ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்புட்னு ஒன்று ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட்னு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், இல்லை ஃபிபனாக்கி சீரிஸ் நம்ம பாப்புலர் எழுதுவோம் தெரியுமா, ஃபிபனாக்கி சீரிஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா உள்ள ஒரு இன்புட் கொடுத்தா ஃபிபனாக்கி சீரிஸ் இந்த நம்பர் வரைக்கும் ரன் ஆகணும், இதுதான் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துரும். ஸோ யூ ஆர் கோடிங் இன் த இன்புட், ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் கோட் எழுதிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வருது. கரெக்டா? திஸ் இஸ் ஹவ் கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங் ரன்ஸ். ஏஐ எப்படி பண்ணும் அது இப்போ நம்ம புரிஞ்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகே, நம்ம எல்லாரும் இது நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது விளையாடி இருப்போம். இந்த இது ஆஃபீஸ்லயோ வீட்லயோ எங்கேயாவது ஒரு டஸ்ட்பின் இருந்ததுன்னா அதுக்குள்ள ஒரு பேப்பர் பால் தூக்கி போடுறது. கரெக்டா? இந்த பேப்பர் பால் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா போடுவோமா? கரெக்டா போட்டா சந்தோஷமா இருக்கும் நிச்சயமா. பட் நிறைய தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல டைரக்ட் அட்டம்ப்ட்ல வராது. அப்ப என்ன ஆகும்? புட் அக்ராஸ் அந்த ஒரு 2-3 அட்டெம்ப்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை உள்ள போடுவோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது இன்கேஸ் அந்த டஸ்ட்பின் தாண்டி அந்த பேப்பர் பால் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய லேர்னிங் என்ன? ஃபோர்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அப்பதான் அந்த டஸ்ட்பின்குள்ள விழுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து டஸ்ட்பினுக்கு முன்னாடி விழுந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ டஸ்ட்பின்குள்ள விழணும். ஸோ இதான லேர்னிங் நமக்கு சிம்பிளா. இப்போ சைடில் ஒரு ஃபேனை வைப்போம், ஃபேனை வச்சா திடீர்னு நம்ம போடுற பேப்பர் பால் லைட்டாக இருந்ததுன்னா ஃபேனால காற்று ஃபோர்ஸ் இந்த சைட்லேருந்து வரதுனால கொஞ்சம் சைடில் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளோட லேர்னிங் என்ன? நம்ம இந்த ஆங்கிள் போட்டா அந்த டஸ்ட்பின்குள்ள விழும் அப்படின்னு நம்ம கத்துப்போம். தட்ஸ் வி ஹியூமன்ஸ் லேர்ன் இல்லையா? மெஷினும் அதே மாதிரி தான் லேர்ன் பண்ணும். இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கன்வென்ஷனல் திங்கிங்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? சிம்பிளா வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து இதான்ப்பா டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் நம்ம த்ரோ பண்ணணும். இப்ப ஃபேன் வந்து ஒரு விண்ட் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா let's say ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் வச்சு F is equal to ma மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், அது மாதிரி ஏதாவது சம்திங் கால்குலேஷன் ஒரு ஃபார்முலா, பிசிக்ஸ் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவுட்கம் எடுக்க பார்ப்போம். அப்படிதான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். இப்போ அந்த டஸ்ட்பின்குள்ள போடணும்னா கரெக்டான ஃபோர்ஸ் எவ்வளோ, இப்போ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிற டஸ்ட்பின்குள்ள போடணும்னா இந்த ஃபோர்ஸ், டஸ்ட்பினை கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா அந்த என்ன டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? அதுதான் நம்ம பண்ற நார்மல் ப்ரோக்ராமிங். இப்போ how to do it in a machine learning approach. மெஷின் லேர்னிங்ல என்ன பண்றோம் அப்படின்னா மனுஷன் எப்படி லேர்ன் பண்ணானோ அதே மாதிரி நம்ம பண்ண முடியுமா? எப்படி நான் ஒரு த்ரோ பண்ணேன், அதிகமா போயிடுச்சு, கம்மியா போயிடுச்சு, அதிகமா போனது ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு ஈவெண்ட்டா எடுத்துப்போம்.
அந்த ஈவெண்ட்ல வந்து நான் அதிகமா போட்டதுனால ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்ததுனால டஸ்ட்பினுக்கு பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு இன்புட். அதுக்கான அவுட்புட் என்ன? இட் டிட் நாட் ஃபால் இன்டு தி டஸ்ட்பின். ஃபோர்ஸ் கம்மியா கொடுத்தேன், ஸோ டஸ்ட்பினுக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ டஸ்ட்பின்குள்ள விழல திரும்ப. கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்தேன், டஸ்ட்பின்குள்ள விழுந்தது அப்படின்னா எஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா கரெக்டா வரும்னு ஒரு 100 தடவை இந்த ரிப்பீட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் இம்பாக்ட் வரும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஸோ ஸ்லோவா வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃபரன்சஸ். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஐம் சாரி, இங்க இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஐ ஜாயின். கேன் யூ ஹியர் மீ? Yes, sir. Now we can hear you. ஓகே சார், பர்ஃபெக்ட். ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு த ஸ்கிரீன். ஐம் சாரி, திடீர்னு நீங்க மழை பெய் Sir, please unmute yourself, sir. Oh, sorry. Can you hear me now? Yes, sir. Fine, sir. Okay, perfect. So I'll just stop my video to ensure that I have enough bandwidth for the screen. Okay, I'm sharing my screen. I'm sorry, guys. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் தப்பா எடுத்துக்காதீங்க. I just want to ensure that you all understand AI at the end of the day. Okay, can you see my screen now? Or can you see my screen? Yes, sir. Okay, Screen good. is visible, sir. Perfect, sir. Thank you. So machine learning lavanda, that's the difference in the approach. That is how you are able to make the machine understand that okay, you have to use the right force from the past experiences. That is first time பண்ணும்போது இவ்வளோ கேப் இருந்தது, செகண்ட் டைம் பண்ணும்போது இவ்வளோ கேப் இருந்தது. ஸோ அந்த திஸ் இஸ் கால்ட் எரர். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிப்போம் தெரியுமா? நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன, ஆக்சுவல் அவுட்புட் என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுதான் எரர் நம்ம படிப்போம். இந்த எரரை எப்படி மினிமைஸ் பண்றது? ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா நம்ம அவுட்புட் வந்து அக்யூரேட்டா இருக்கும்னு நம்ம படிப்போம். கரெக்டா? அதுதான் இங்க மெஷின் லேர்னிங்ல நடக்குது சொல்ல போனா. அந்த டஸ்ட்பின்ல முன்னாடி போட்டா ஒரு எரர், பின்னாடி போட்டா நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து எப்படி மினிமைஸ் பண்ணி கரெக்டான 0 எரர்ல கொண்டு வரது அப்படிங்கிறது தான் கோல் ஆஃப் த மெஷின் லேர்னிங் ப்ராசஸ். That is from the past, you are actually collecting the data about the past, your different attempts on throwing the ball into the dustbin. And from that, you see a pattern. What is the right force to throw it inside? அப்படின்னு ஒரு கரெக்டான ப்ரெடிக்ஷன் பண்றீங்க நீங்க. அது பண்ணீங்க அப்படின்னா it is machine learning process. இதுக்கு statistical models you use. அங்கதான் வந்து அல்காரிதம்ஸ், நீங்க லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன், லீனியர் ரெக்ரேஷன்லாம் நம்ம படிச்சிருப்போம். நம்ம ஸ்கூல்லையும் படிச்சிருப்போம், பேசிக்ஸ் படிச்சிருப்போம் லீனியர் ரெக்ரேஷன்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஒரு மேத்தமெட்டிஷியன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் நிறைய மாடல்ஸ் தெரியும். அந்த மாடல்ஸை கொண்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராமிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சால்விங் த ப்ராப்ளம். யூ லுக் அட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பெட்டர். ஓகேங்களா? ஸோ மெஷின் லேர்னிங் இன் லேமேன் டேர்ம்ஸ். நான் ஐ ஹவ் சேஞ்ச் மை ஸ்லைட். ஆர் யூ ஏபிள் டு see this? Because I am not able to. Okay, screen is not visible. Good. அதுதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். Let me know when you're able to see my screen.
Okay, hold on, boss. I'm just trying. Actually, I'm trying to bring the screen. I'm sorry. I hope I'm audible at least. Okay, good. So something wrong with the screen. Then now, just give me a second. I'm just going to log out and log in back. Just give me a second, please. Can you see my screen now? Yes, sir. Now it is visible, sir. Perfect. I'm sorry for the inconvenience. Yeah, it's raining badly here in Bangalore. So கொஞ்சம் இதெல்லாம் disturbance இருக்கும். Sorry for that. ஸோ மெஷின் லேர்னிங் இன் லேமன் டேர்ம்ஸ் பார்க்கும்போது முன்னாடி இருந்த ப்ரோக்ராமிங்ல எப்படின்னா யூ ஆர் கிரியேட்டிங் த அல்காரிதம் அண்ட் அதுக்கு டேட்டா இன்புட் கொடுக்குறீங்க, அவுட்புட் எடுக்கிறீங்க. தட் யூஸ் டு பி த கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங். நம்ம இது வரைக்கும் எழுதின எல்லா கோடிங்குமே இதே மாதிரி தான் எழுதியிருப்போம். நான் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 8 இயர்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஸ்டைல் தான் இருக்கும். ஜாவால கோட் எழுதுறோம் அப்படின்னா இதுதான் இன்புட் பாராமீட்டர் பாஸ் பண்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம எழுதியிருப்போம். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி பேட்டர்ல தான் எழுதியிருப்போம். தட் இஸ் கால் ட்ரெடிஷனல் ப்ரோக்ராமிங். மெஷின் லேர்னிங்ல பண்றோம், எனக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும்னு தெரியல, பட் இந்த டேட்டா இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு இந்த டேட்டாக்கு, கேன் யூ ஃபைண்ட் அவுட் வாட் த அல்காரிதம் இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேரு மெஷின் லேர்னிங். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் இப்போதைக்கு. ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் அ கேட் அண்ட் அ டாக். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் 2 இமேஜ் தரேன். ஒரு கேட் இமேஜ் தரேன், ஒரு டாக் இமேஜ் தரேன். கேன் யூ ரெகக்னைஸ் விச் ஒன் இஸ் அ கேட் அண்ட் விச் ஒன் இஸ் அ டாக்? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியுமா? டெல் மீ ஹவு வில் யூ ரைட் அ கோட் ஃபார் இட். ஒரு ட்ரெடிஷனல் ப்ரோக்ராமிங்ல நம்ம கோட் எழுதணும்னா ஒரு இமேஜை பாஸ் பண்றேன், அந்த இமேஜ் வந்து வெதர் இட் இஸ் அ கேட் ஆர் அ டாக் அப்படின்னு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ப்பா, கண்டுபிடிக்கணும் இது கேட்டா டாகான்னு. நம்மளால பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. இன்னைக்கு ஒரு நாய் ஓடுது, புது விதமான பிரீடா இருந்தா கூட வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ டாக் ஆர் அ கேட். பட் அதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் எழுதணும்னா உங்களால ஈஸியா எழுத முடியுமா முடியாதா? கஷ்டமா ஈஸியா? ஒரு கோடு எழுதணும்னா ஒரு இமேஜை வச்சு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால சவுண்டு நீங்க சொல்லக்கூடாது. மியாவுன்னு சொன்னா கேட்டு, லொல்னு சொன்னா டாக் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது கரெக்டா. ஸோ ஒரு இமேஜை வச்சு கண்டுபிடிக்கணும்னா எப்படி எழுதுவீங்க? குட் ஃபீச்சர்ஸ், ஃபைன். எந்த ஃபீச்சர்ஸை வச்சு சொல்லுவீங்க நீங்க? ஹைட்டு கம்மியா இருந்தா கேட், ஹைட் அதிகமா இருந்தா டாக்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. பக் வந்து கேட்டை விட ஹைட்டு கம்மி கரெக்டா. இல்ல ஃபர் அதிகமா இருக்கு, ஹேர் இப்படி இருந்தா கேட்டு, ஹேர் இப்படி இல்லைன்னா டாக் அப்படின்னு இமேஜை வச்சு நம்ம பண்ண முடியுமா? பை டிராயிங் த கிராஃப் நம்ம பண்ண முடியுமா? அப்பியரன்ஸை வச்சு நம்ம ஈஸியா நம்மளால சொல்ல முடியும். ஒரு மெஷினுக்கு சொல்ல வைக்க முடியுமா? நான் சொல்றது இங்க பாருங்க. ஒரு அல்காரிதம் எழுதுறீங்க. அல்காரிதம்னா இஃப் எல்ஸ் லாஜிக் போட்டு இஃப் த ஐஸ் இஸ் லைக் திஸ் இட்ஸ் அ கேட், இஃப் நாட் இட் இஸ் அ டாக் அப்படிங்கிற ஒரு கோடிங் எழுதணும். அது எப்படி எழுதுவீங்க? டான்ஜிபிளா எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்றீங்க தெரியுமா, அது எப்படி சொல்லுவீங்க நீங்க? இப்படி இருந்தா கேட், இப்படி இருந்தா டாக் அப்படின்னு எப்படி பிசினஸ் லாஜிக் எழுதுவீங்க? நான் ட்ரெடிஷனல் ப்ரோக்ராமிங்ல கேட்கிறேன். எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவீங்க? சில வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்பா. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் ஒரு இமேஜ் நான் உள்ள கொடுக்குறேன். ஐ வாண்ட் டு ரைட் அ ஃபங்க்ஷன் இன் சி which identifies whether the incoming image is a cat or a dog. நிச்சயமா பண்ண முடியாது கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங்ல. ஏன்னா வந்து நமக்கு ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேட் ஆர் டாக் நமக்கு கிளாரிட்டி கிடையாது அவ்வளோ ஈஸியா. அப்போ வந்து நம்ம we have to rely on மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்ல எப்படி பண்ண வைக்க முடியும்? என்ன பண்ணோம் அப்படின்னா இதே ப்ராப்ளம் தட் இஸ் சம்திங் விச் cannot be solved with the old technique. இப்போ நியூ டெக்னிக்ல என்ன பண்றோம் அப்படின்னா 10,000 images of a cat and 10,000 images of a dog
கிளியரா ஐடென்டிஃபை பண்றோம் இந்த இமேஜ் எல்லாமே கேட்டு. ஸோ 10,000 இமேஜஸையும் நான் கிளாசிஃபை பண்ணி இதெல்லாம் கேட்டுன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ண அனலைஸ் பண்ணும் அந்த 10,000 இமேஜையும். அண்ட் இட் வில் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அ பேட்டர்ன் ஜஸ்ட் லைக் அவர் ஹியூமன் பிரெயின். நமக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு தானே சொல்ல முடியுது. இந்த இப்படி இருந்தா கேட்டா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியுதுன்னா there is a pattern in our mind. கரெக்டா? இதுக்கு முன்னாடி பார்த்த கேட், இதுக்கு முன்னாடி பார்த்த டாக் எல்லாம் வச்சு we are able to come to that conclusion. Isn't it? So அதே மாதிரி machine will find a pattern with the help of statistical models and it will say that anything belongs to this pattern, it is a cat. அதே மாதிரி டாகுக்கு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். anything that belongs to this pattern is a dog அப்படின்னு. புதுசா ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா all it is trying to do is அந்த மெஷின் வந்து என்ன பண்ண பாக்குது அப்படின்னா இந்த பேட்டர்னா இந்த பேட்டர்ன் கேட்டா பேட்டர்ன் டாகா அப்படிங்கிறது பாக்குது. இப்ப எந்த பேட்டர்னுக்கு பக்கத்துல இருக்கோ இட் நீட் நாட் பி 100% அக்யூரேட். எந்த பேட்டர்னுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த பேட்டர்னோட லேபிளை கொடுக்கும். ஸோ இட் இஸ் ப்ரெடிக்டிங் தட் திஸ் இமேஜ் மே பிலாங் டு திஸ் கேட் பேட்டர்ன், ஸோ இட் இஸ் அ கேட். அந்த மேங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. So with 50% accuracy, I can say that it is a cat அப்படின்னு மெஷின் சொல்லுது. இன்னும் நீ நிறைய கேட்டோட இமேஜ் கொடுத்தனா நான் கொஞ்சம் இன்னும் பெட்டரா ப்ரெடிக்ட் பண்ணுவேன் whether it is a cat or a dog அப்படிங்கிறது தான் வந்து மெஷின் லேர்னிங் அப்ரோச். Does this make sense? ஒரு கன்வென்ஷனல் ப்ரோக்ராமிங்ல நம்மளால சால்வ் பண்ண முடியாத விஷயத்த ஒரு மெஷின் லேர்னிங் இஸ் ஆக்சுவலி சால்விங் இட் வித் ஹெல்ப் ஆஃப் த பாஸ்ட் டேட்டா. ஒன்னு க்ளோஸா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இதுல வந்து ஃபோக்கஸ் இஸ் நாட் ஆன் த அல்காரிதம் தட் யூ பில்ட் இன். Of course, it will give you better results if you have the right algorithm, but the focus is on the data, the pattern that is there in the data, and that actually implies what is the output. What is the difference? Traditional programming la input doesn't matter at all. நீங்க கோடிங் எழுதும் போது இன்புட்டை பத்தி கவலையே பட மாட்டீங்க. நீ என்ன கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். தட் இஸ் நீ வந்து ஒரு ஃபங்க்ஷன் irrespective a plus b equal to c ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா ஏ என்னவா இருக்கணும் பி என்னவா இருக்கணும் நீங்க கவலையே பட மாட்டீங்க. இந்த ரெண்டும் நம்பரா இருந்தா போதும், நம்பர் உள்ள வந்தோம்னா ஆட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற சிம்பிளா கோடிங் எழுதிடுவீங்க. ஆனா மெஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சினா ஏ என்ன பி என்ன, இப்போ 6 + 4 = 10 அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஓகே 6 4 10ன்னு வருது. பிளஸ்ங்கிறத மறந்துடுங்க இப்போதைக்கு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். யூ ஆர் சீயிங் தட் 6 4 நான் பாஸ் பண்ணா இந்த ஒரு மெஷின்ல இருந்து எனக்கு 10ன்னு அவுட்புட் வருது. அதே மாதிரி 5 5 பாஸ் பண்ணா 10ன்னு வருது. 10 2 பாஸ் பண்ணா 12ன்னு வருது. அப்படின்னா அந்த மெஷின்குள்ள ஆக்சுவலா என்ன நடக்குது? அடிஷன் நடக்குது. இந்த பேட்டர்ன் உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா? 6 4 10 5 5 10 10 2 12. ஸோ உங்களால ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. அண்ட் யூ ஆர் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் லேபிள் இயர், தட் இஸ் பிளஸ்ங்கிறது தான் இங்க வந்து மிஸ் ஆகுது. அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா நாளைக்கு நீங்க வந்து 5 + 7 5 and 7 நீங்க இன்புட்டா பாஸ் பண்ணீங்கன்னா இந்த அல்காரிதம் will tell you that it's roughly around 11.99. that is 12ங்கிறது 100% ரைட் ஆன்சர். பட் ப்ரெடிக்ஷன்ங்கிறதுனால +or-0.5 வரைக்கும் உங்களுக்கு கெஸ் பண்ணி கரெக்டா சொல்லும் மிஷின். ஸோ இட் இஸ் டூயிங் an intelligent guess that is called prediction based on the past data. Does it make sense? புரியுதா சார் நாங்க சொல்றது? யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? எஸ் நோ புரிஞ்சது அப்படின்னா எஸ் போடுங்க சாட்ல, so that I can be confident before I move on to the next topic. So that makes a big difference. Good ma, nice. So let's move on. அப்பா so what இதனால என்ன ஷிஃப்ட் ஆயிருக்கு? இது ஆஃப்டர் ஆல் ப்ரெடிக்ஷன் தானே. ஆதி காலத்துல இருந்து நம்ம ப்ரெடிக்ட் அஸ்ட்ராலஜியும் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ப்ரெடிக்ஷன் இஸ் an important input. நம்மளோட பாஸ்ட் டேட்டா வச்சு தான் நம்ம கோடிங்கே பண்ண போறோம் அப்படின்னா இட் இஸ் a significant input for the future. So prediction is a process of filling in missing information. இப்போ cat example எடுத்துக்கிட்டோம்னா what was the missing information? The label, whether it is a cat or a dog னு label information தான் மிஸ்ஸிங்கா இருந்தது. You had that information for 10,000 images of cat. So 10,001 image உள்ள வரும்போது அந்த missing information of that label, whether it is a cat or a dog, உங்களால கண்டுபிடிக்க முடியுது with the help of the 10,000 images of that was available as data for you. Okay. So takes information you have often called as data, that is 10,000 images, called data here, and uses it to generate the information you don't have. That is the 10,001 image or the label, whether it is a cat or a dog, as a predict பண்றீங்க நீங்க. அதுதான் prediction. It can be about the present. இது எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் பாருங்க. We predict whether a current credit card transaction is legitimate or fraudulent.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜிசிடியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். நான் எப்போ பார்த்தாலும் வந்து என்னோட டெபிட் கார்டை கொண்டு போய் பக்கத்தில் ஜிசிடிக்கு வெளியில் இருக்கிற ஏடிஎம்ல வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எஸ்பிஐ ஏடிஎம்ல யூஸ் பண்ணி ஸ்வைப் பண்ணி நான் கார்டில் காசு எடுத்துட்டு இருக்கேன். சடனாக அதே டெபிட் கார்டு வந்து நான் எங்கேயாவது ட்ரிப்பு போயிருக்கேன், தாய்லாண்டில் வந்து ஸ்வைப் ஆகுதுப்பா அந்த கிரெடிட் கார்டு. திடீர்னு ஒரு 1 லட்சம் ஸ்வைப் ஆகுது அப்படின்னா ஒரு அனாமலியா இருக்கா இல்லையா நம்மளோட யூசேஜ் பேட்டர்ன்ல. எப்பவுமே இந்த பையன் 2000 3000 தான் வித்ட்ரா பண்ணுவான் இந்த ஏடிஎம்ல, விச் இஸ் இன் கோயம்புத்தூர். 4 வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கான். சடனா இந்த கார்டு வந்து ஏதோ ஒரு ஊர் தாய்லாந்து வேற கண்ட்ரில 1 லட்சம் ஸ்வைப் ஆகுது அப்படின்னா there is an anomaly. அந்த பேட்டர்ன்ல ஃபிட் ஆக மாட்டேங்குது. இவர் ரெகுலரா இந்த ஏரியால இந்த ஜியோகிராஃபில இந்த அமௌண்ட்ல இந்த ஏடிஎம்ல எடுக்கிறது திடீர்னு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இட் ஐடென்டிஃபைஸ் அண்ட் டெல்ஸ் தட் வெரி கிளியர்லி. ஓகேயா? ஸோ அது வந்து ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷனா ஃபிளாக் ஆகுது. அது ஜெனுவினா இல்லையாங்கிறதுக்கு தான் உங்களுக்கு இமீடியட்டா பேங்க்ல இருந்து கால் வரும். நீங்க நிஜமாவே ஸ்வைப் பண்ணீங்களா, டிட் யூ மேக் திஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது அனாமலி இல்ல, இவன் தான் பண்ணியிருக்கான், இது ஃப்ராடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. புரியுதா? அதே மாதிரி லாஸ்ட் வெதர் டியூமர் இன் மெடிக்கல் இமேஜஸ் மலிக்னன்ட் ஆர் பினைன். ஒரு மலிக்னன்ட் டியூமர்னா எப்படி இருக்கும், பினைன் டியூமர்னா எப்படி, பினைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் யூ ஏபிள் டு சி எந்த பேட்டர்ன்ல ஃபிட் ஆகுது. புதுசா வர ஒரு மெடிக்கல் இமேஜ் வந்து டியூமர் இருக்கா இல்லையானா எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும், யூ வில் அலைன் இட் டு ஒன் ஆஃப் பேட்டர்ன்ஸ். அவ்வளவுதான். ஐபோன் கேமரா, உங்களோட கேமரா டிடெக்ஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா மொபைல்ல ஓப்பன் பண்றதுக்கு, அது என்ன பண்ணுது, முதல்ல எடுத்தா ஒரு 6-7 இமேஜ் உங்களை பத்தி எடுத்துக்குது. இதுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் வாங்கும் போது யூ ஆர் ரெக்கார்டிங் யுவர் செல்ஃப். அதுல வந்து நீங்க ஐடென்டிஃபைங் இட். ஓகே, அது பேஸ் பண்ணி the next step is you are actually புதுசா வந்து இப்போ ஃபேஸ் காட்டும் போது it is finding the pattern whether it is matching to the earlier patterns or not. இதுதான் வந்து மெயினா பண்றோம். இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா we have turned every algorithmic problem into a prediction problem. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அட்டானமஸ் கார்ஸ் எடுத்துக்கிறோம். அட்டானமஸ் கார்ஸ் வந்து எப்படி வந்து இது என்ன புது கான்செப்டா கிடையாது. வேர் ஹவுஸ்ல எல்லாம் வந்து அட்டானமஸ் கார்ஸ் எப்பவுமே இருந்தது. அதுல சிம்பிளா நம்ம லாஜிக் கொடுத்துருப்போம். if a person walks in front of the vehicle, stop. if the shelf is empty na move to the next shelf. சிம்பிளா இன்ஃபர்ஸ் லாஜிக் கொடுக்கறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்விரான்மெண்ட்ல இட்ஸ் ஏபிள் டு ப்ராக்ரஸ். ஆனா அது அதே வெஹிக்கிளை கொண்டு போய் ஸ்ட்ரீட்ல போட்டோம்னா என்ன ஆகுது, இட் ஸ்ட்ரகிள்ஸ் பிகாஸ் லாட் ஆஃப் அன்னோன் வேரியபிள்ஸ் ஆர் தேர். அன்கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட், யார் எப்படி வேணா கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் அ சேலஞ்ச். ஸோ அங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணோம், ஹவு கேன் வி மேக் அ மெஷின் டிரைவ், அங்கதான் வந்து அட்டானமஸ் கார்ஸ்ல மெஷின் லேர்னிங் வருது. வாட் வுட் எ ஹியூமன் டூ? இப்போ நீங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மெஷினுக்கு டிரைவிங் எப்படி சொல்லி தர்றதுன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு எப்படி நான் கோடிங் பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காம ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர் திஸ் கொஸ்டின் அஸ் அ ப்ரெடிக்ஷன் ப்ராப்ளம். இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஹியூமன் என்ன பண்ணிருப்பான்? சிச்சுவேஷன் கேன் பி லைக், ஓகே சிக்னல் ரெட்டா இருந்தா போவானா ஸ்டாப் பண்ணுவானா, இண்டிகேட்டர் ரைட்ல இருந்தா போவானா ஸ்டாப் பண்ணுவானா, இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வாட் வுட் எ ஹியூமன் டூ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சா யூ கேன் ஆக்சுவலி சால்வ் த ப்ராப்ளம். தட்ஸ் ஹவ் people are solving this problem today. ஒரு மனுஷனை ஓட்ட சொல்லிட்டு சுத்தி சென்சார்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்பெல்லாம் மனுஷன் ஏதாவது ஆக்ட் பண்றா, யூ ஆர் த டிரைவர் அப்படின்னா நீங்க எப்ப பிரேக் அடிக்கிறீங்க, எப்ப ரைட் டர்ன் பண்றீங்க, எப்ப லெஃப்ட் டர்ன் பண்றீங்க, இது எல்லாத்தையும் மெஷின் வில் அப்சர்வ். அது பண்ணும்போது அந்த ஆக்ஷன் பண்ணும்போது என்னெல்லாம் இன்புட் வேரியபிள்ஸ் இருக்கு, லைக் இண்டிகேட்டர் வந்து ரைட்ல இருக்கு முன்னாடி போற வெஹிக்கிள், ஸோ நீ ஸ்லோ பண்ற, இல்ல டிராஃபிக் சிக்னல் ரெட் இருக்கு அதனால நீ நிறுத்திருக்க, இல்ல கிரீன் இருக்கு அதனால நீ ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற இன்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இட் இஸ் ட்ரைங் டு see a pattern. அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இட் will start driving by itself. புரியுதா? That's how machine learning is actually helping people to come up with autonomous cars சொல்ல போனா. Okay, so I'm just rushing it slightly. I'll share the presentation with all of you. The video recording will be there for you. So, mic on take 2. Can you be on mute, Sneha, please? Yeah. So prediction is the foundation input. அதுதான் வந்து basics. And this has actually transformed algorithmic problems to prediction problems. So what are the features of cat and kata, the algorithmic problem? ஒரு if else logicலாம் போட்டு பண்றது. And what is a prediction problem? Does this image with the missing label have the same features as the cats I've seen before? அது prediction problem நம்ம மாத்துறோம். And this is where statistical probability எல்லாமே கத்துக்கிட்டு we are going to solve this problem for us. Okay, so finally இதனால என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு, the world of predictions ஏன் சொல்றோம் நம்ம AI? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன்னைக்கு நம்ம கேம்பஸ்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரான், ஜிசிடிக்கோ இல்லை நம்ம காலேஜுக்கு வராங்க அப்படின்னா who will perform better
இன்னைக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஒரு ரெஸ்யூம் வாங்கி அதை பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி Hello, sir. அந்த ஷார்ட் லிஸ்ட். ஹலோ, கேன் யூ பி ஆன் மியூட் சார்? ஸ்னேகா அசோக். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, டிசிஎஸ் வந்து ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மார்க்ஸ் பேஸ் பண்ணி ரெஸ்யூம் சப்மிட் பண்ண சொல்றாங்க. ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஜிடி கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதில் 2-3 ரவுண்ட் முடிச்சு தென் ஆஃபர் லெட்டர் இஸ் கிவன் டு அஸ். ஆனா ஹைரிங்ல வந்து இட் மே கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இதே ப்ராப்ளத்தை? ஆக்சுவலி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்ல ஹூ வில் டூ வெல் இன் மை ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலி யூ கேன் கிரியேட் அன் ஏஐ மெஷின் இயர், ஏஐ ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, டிசிஎஸோட எம்ப்ளாயீஸ் 4 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 4 லட்சம் பேரோட ப்ரொஃபைலையும் ஸ்கேன் பண்ணும். இப்போ ஜிசிடிலேருந்து வந்தவங்க, இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ரொம்ப வருஷம் நம்ம கூட இருக்காங்களா, ஹை பெர்ஃபார்மர்ஸ், அவங்களோட ரேட்டிங் என்ன, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஓகே இவங்க வந்து தே ஆர் பெர்ஃபார்மிங் பெட்டர் தேன் த அதர் காலேஜஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இப்போ உள்ள வர கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த ப்ரொஃபைலோட ஃபிட் ஆறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க நெக்ஸ்ட். ஸோ அந்த ப்ரொஃபைலோட ஃபிட் ஆச்சு அப்படின்னா then the candidates will be selected. So what you are trying to do is your profile a successful candidate in TCS and what is the pattern அப்படின்னு பார்த்துட்டு அத மாதிரி எப்படி வந்து நம்ம இதை கொண்டு வர முடியும், தட் இஸ் உள்ள அப்ளை பண்றவன் யார் யாரெல்லாம் அந்த பேட்டர்ன்ல ஃபிட் ஆறான் அவனை நான் டைரக்டா ஹையர் பண்ணா போதும், யூ வில் பி சக்சஸ்ஃபுல் இன் மை ஆர்கனைசேஷன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் வில் பி ஆஃப் கிரேட், ஐ மீன் இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் டிஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனிஸ் விச் இஸ் அ மாஸ் ரெக்ரூட்டர், அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல நெக்ஸ்ட் மந்த் யார் யாரெல்லாம் இந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு போறாங்கன்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தோம். அது என்ன கஷ்டமா சொல்லுங்க? உங்களோட சர்க்கிள் யாராவது வந்து கம்பெனி விட்டு கிளம்புறாங்கன்னா உங்களால் கெஸ் பண்ண முடியும்ல? லைக் லேட்டாக வராங்க ஆஃபீஸ்க்கு, இல்லை வந்து வரதே கிடையாது ஆஃபீஸ்க்கு, வந்தாலும் வந்து டெடிகேஷன் இல்லை ரேட், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வில் ஆக்சுவலி இண்டிகேட் the employee is not performing well and he is going to jump to another organization அப்படின்னு. அதே மாதிரி தான் டேட்டாவை ஃபுல்லாக எடுத்து அது பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணி அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம வந்து we are trying to find out who will stay back in the organization. Okay, this is what makes a big difference. So now I would recommend this particular video, Prediction Machines. இது ஒரு புக், ஆக்சுவலாக புக் படிக்கிற ஆளாக இருந்தால் இந்த புக்கை வாங்கி படிங்க. இட் இஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப். And finally, I would suggest, if not video பாருங்க, யூடியூப்ல வந்து இந்த Prediction Machines by Ajay Agarwal ஒன் வீடியோ இருக்கு, wonderful video which will actually tell you more about artificial intelligence. Okay, and this is my coordinate. We will be connected in LinkedIn. Okay, so in the question எதுவாக இருந்தாலும் LinkedInல கனெக்ட் பண்ணிட்டு you can always ask these questions to me. I'll be happy to answer it for you. Now we will start the question and answer session. So please feel free to ask your questions. Okay. So while you answer the question, I would request a good quick feedback from all of you on this particular session. Okay. I hope you can see my screen. மேல வந்து menti.com போயிட்டு இந்த கோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செஷன் பத்தி ஃபீட்பேக் 2 questions இருக்கும். Just want you to quickly give the feedback. Weekly sessions இந்த great conversations and talks பண்ணோம்னா will you be interested to participate in those sessions? Will it be useful for you? Okay. Good. Now, Pradeep, we'll go to the questions. If anyone has any questions, please ask. Please use the Q&A forum. Chat la use pandringa. Please, Naga Pradeep, just put it across. Okay. How long and how much space will it take to develop a real-time machine learning model? Okay. ஒன்னே நீங்க மறுபடியும் கேட்டிருப்பீங்க, லைக் டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்னு நம்ம வந்து நிறைய கேட்டிருப்போம். ஆக்சுவலா டேட்டா இஸ் த நியூ ஆயில்னு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, வித்தவுட் டேட்டா மெஷின் லேர்னிங் மாடல்ஸ் அண்ட் நத்திங். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து டுடே தே வாண்ட் டு கோ டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பட் த ப்ராப்ளம் இஸ் தே டு நாட் ஹேவ் அன் ஐடியா தட் யூ நீட் டேட்டா, ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் டேட்டா டு ஆக்சுவலி ரன் த மாடல். அது தெரியாம நிறைய பேர் வந்து எக்ஸல் என்டர் டேட்டா இருக்கு, இதை வச்சு நான் ஏஐ பண்ண முடியுமா? பண்ணலாம். நீங்க அதே இது ஒரு 10 வருஷம் டேட்டாவை வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியும். அது இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட்ஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபார் மெஷின் லேர்னிங் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு பில்ட் த டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸ் நல்லபடியா இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் ரன் த மாடல். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்ல போனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங்?
மெஷின் லேர்னிங்கோட அட்வான்ஸ்டு தான் டீப் லேர்னிங். இட் இஸ் அ சப்செட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இட் இஸ் அ ரிசர்ச் ஸ்பேஸ் ஸ்டில். ஏன்னா டீப் லேர்னிங் மாடல்ஸ் வந்து ஸ்டில் அ பிளாக் பாக்ஸ். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் நம்ம காலேஜில் படிச்சிருப்போம், எலக்ட்ரிக்கல்ல, ஐடியில் எல்லாத்தையும் படிச்சிருப்போம். அண்ட் டீப் லேர்னிங்கோட பேஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். லிட்ரலி ஒரு மூளை எப்படி வேலை செய்யுது, நியூரான் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதோ அதை பேஸ் பண்ணி அந்த ஒரு நியூரல் சிஸ்டம் பில்ட் பண்ணி அதில் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வச்சு நம்ம வந்து லேர்னிங் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ஒரு மெஷினுக்கு ஒரு பெட்டர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை இன்னும் பிரேக் பண்ணி இன்னும் நல்லா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது பேர் டீப் லேர்னிங். இன்ஃபேக்ட் டீப் லேர்னிங் இஸ் அன் அட்வான்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெஷின் லேர்னிங். அண்ட் இன்னைக்கு டீப் லேர்னிங் வந்து இட்ஸ் ஸ்டில் இன் த ரிசர்ச் ஸ்பேஸ் ஆக்சுவலி ஒன். அண்ட் செகண்ட் திங் வந்து இட் ஹாஸ் ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ். இப்போ ஃபேஷியல் ரெகக்னிஷன், வாய்ஸ் ரெகக்னிஷன், அலெக்சா எல்லாமே வந்து வேலை செய்யறது வந்து டீப் லேர்னிங். Even though we call it as machine learning at a very high level, but deep learning plays a role in improving the accuracy. That's the major difference between deep learning and machine learning. Okay, so tech stack used for ML பாத்தீங்கன்னா technology layers usually வந்து structured and unstructured data bottommost layer இருக்கும். That is what kind of data you are using for analysis. அதுல இருந்து எப்படி வந்து நீங்க பைத்தான் மாதிரி ஒரு அல்காரிதம், பைத்தான் மாதிரி ஒரு லாங்குவேஜ் வச்சு you can write algorithms, use algorithms. Statistical models வந்து நிறைய இருக்கு, linear regression, logistic regression, இந்த மாதிரி depends on the problem. Depending on the problem you can choose algorithms. And finally with the help of a visualization, which Python மாதிரி இல்லையே இருக்கு, or you can use a different tool like Power BI or something to visualize the data for the end user. That's how the stack is built. What are the limitations of current time machine learning? It is very simple. Current machine learning வந்து இப்பதான் வந்து growth stageலயே இருக்கு. இப்போதைக்கு limitations பெருசா கிடையாது. In fact, people have to adopt to it, and people have to, I mean, இது வந்து ஒரு ஹங்கிரி காட்ஸிலா மாதிரி இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ். எவ்வளோ டேட்டா கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். டீப் லேர்னிங் இன்னும் மோசம் சொல்ல போனா, த மதர் ஆஃப் காட்ஸிலாஸ் மாதிரி. ஸோ ஹவு வெல் யூ ஆர் ஏபிள் டு கேப்சர் த டேட்டா அண்ட் ஹவு வெல் யூ ஆர் ஏபிள் டு ஃபீட் த டேட்டா ஃபார் பெட்டர் இன்புட்ஸ் வித் ரைட் குவாலிட்டி. ஏன்னா at the end of the day இதெல்லாம் கம்ப்யூட்டருக்கு நம்ம லாஜிக் தெரியும் இல்லையா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். ஸோ கரெக்டான டேட்டா உள்ள போனால் தான் கரெக்டான டேட்டா அவுட்புட் வரும். So that makes a bigger role. Okay, good. So what are how about applications of ML in industrial applications, say chemical process control? நிறைய இருக்கே சார். இப்போ குவாலிட்டி டிடெக்ஷன், இப்போ வந்து ஒரு இது வருது, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அதெல்லாம் பண்றது வந்து மெஷின் லேர்னிங், இமேஜ் ரெகக்னிஷன், இது வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் ஐஓடி, ஐஐஓடி எல்லாம் சொல்றது எல்லாமே வந்து பேக் அண்ட் இன்ஜின் வந்து மெஷின் லேர்னிங் தான் சொல்ல போனா. That's where it makes a difference. So what next after AI? இதுதான் வந்து ஸ்ட்ராங் ஏஐ சிங்குலாரிட்டி பிரின்சிபல்னு ஒன்று சொல்லுவாங்க சொல்ல போனா. ஸோ ஸ்ட்ராங் ஏஐ இஸ் நத்திங் பட் அ மெஷின் கேன் கிரியேட் அ மெஷின். இப்போ வந்து ஹியூமன்ஸ் ஆர் கிரியேட்டிங் த மெஷின்ஸ். சிங்குலாரிட்டி வந்து மெஷின் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் மெஷின்ஸ் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் டாமினேட்டிங் த ஹியூமன் ரேஸ். இது நடக்குமா நடக்காதான் இல்லை, நிச்சயமா நடக்கும். பட் how well we are going to handle this in a better way, that's something we have to look at it. And the days are not too far. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? I think by the time we grow old, we will be able to see this happening. And I am sure human race is smart enough to understand this and solve this problem in a much better way. Okay, so how can we integrate AI and machine learning algorithms in building information models? இது எல்லாமே information model தான்மா. AI machine learning is nothing but machine learning பார்த்தீங்கன்னா it's nothing but advanced analytics. Analytics is nothing but information management. Correct? So machine learning is not prediction, it's predictive analytics. அவ்வளவுதான். Linear regression is a popular form of prediction analytics. So இது எல்லாமே it's part of the information models. So Saktivel, how major companies are using AI? நான் கொடுத்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு கூகுள் மேப்ஸ். கூகுள் எப்படி யூஸ் பண்றான் கூகுள் மேப்ஸ் மூலமா, ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்றான் ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஆப்பிள் எப்படி யூஸ் பண்றான் ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் ஃபார் அன்லாக்கிங் த ஃபோன். ஸோ எல்லா கம்பெனிஸுமே தேர் யூசிங் இட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். AutoML solution versus language like Python, which is good. I would always say Python. இது எப்படின்னா எனக்கு வந்து நீங்க எப்பவுமே ஷார்ட்கட் மேத்தமெட்டிக்ஸ் versus மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சதுன்னா யூ வில் ஆல்வேஸ் கிவ் த ரைட் ஆன்சர். ஷார்ட்கட் தெரிஞ்சவனுக்கு நிறைய தப்புகள் நடக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் லிமிடெட் எக்ஸ்போஷர் டு வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னைக்குமே வந்து கோடிங் வந்து ஸ்கிராச்ல இருந்து பண்றவனுக்கு he understands what is being done. இன்ஃபேக்ட் அதனால டேட்டா சயின்டிஸ்ட் படிக்கும் போது பைத்தான் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டும் படிச்சாதான் வந்து மெஷின் லேர்னிங்ல கெரியர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இஸ் இட் நெசசரி டு லேர்ன் பைத்தான்? எஸ், பைத்தான் ஆர் ஆர் இது ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்லுவோம். பட் பைத்தான் இஸ் ரிலேட்டிவ்லி பெட்டர் பிகாஸ்
நல்ல ஸ்கேலா ஆயிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாருமே பைத்தான் தான் சூஸ் பண்றாங்க. அண்ட் ஐ சி a bright future for Python as a language for machine learning. Okay. How to attain closest precision? இது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஐ would say that over a period of time with more data with better quality, that's how you improve the precision with fine tuning the algorithms over a period of time. What is the role of AI in electrical engineering? இப்போ டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து நிறைய லீக்கேஜ் ஆகுது. எங்க லீக்கேஜ் ஆகுது அப்படிங்கிறது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஏஐ கேன் பிளே அ ரோல். இப்போ நான் சொன்னேன், இப்போ கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை கொண்டு போய் அப்ளை பண்றது ஒரு சேலஞ்சே இருக்காது. யூ ஆர் த எக்ஸ்பர்ட் person at the end of the day when it comes to this thing. Can you take this concept and apply it in your field? If you are good in electrical engineering, you should take this and apply it in your field. If you are mechanical, இந்த கான்செப்ட் கொண்டு போய் மெக்கானிக்கல் எப்படி யூஸ் பண்றது பார்க்கணும். Is terminator salvation possible? இது நான் எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன்சர் சொல்லுவேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம ஹியூமன் குளோனிங் பத்தி படிச்சோமா? நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல இருக்கும்போது ஹியூமன் குளோனிங், டாலி த ஷீப்னு நம்ம கேட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஆனா அதெல்லாம் வந்து திடீர்னு மறைஞ்சு போச்சு. கரெக்டா? when suddenly there was something like okay நிறைய நடக்க போகுது, குளோனிங் எல்லாம் நடக்க போகுது, மனுஷன் ரெண்டு மூணு காப்பி ஜெராக்ஸ் காப்பி நடக்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடன்லி எவ்ரிதிங் டிஸ்அப்பியர். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா human intelligence will take over and something will happen which will stop the growth of these artificial intelligence machines. Humans are மாறும்போது, okay, all investment banking use AI trading system. Yes, is there any relation which is that okay not related at this point of time, offline? Role of AI, அதான் சொன்னேன் தீப்தி, you need to understand AI னா என்ன தெரிஞ்சிச்சு. எல்லா இடத்துலயும் Mercedes Benz கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்சார்ஸ் ஃபுல்லா பண்ணி அவங்களோட ட்ரக்ல அந்த ட்ரக் பிரேக் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. அண்ட் டிரைவர் சென்டருக்கு போய் நீங்க வந்து வண்டியை விடுங்க பிகாஸ் யுவர் பிரேக் இஸ் கோயிங் டு பிரேக் அப்படின்னு able to. Guys, can you hear me now? And somebody is saying that my voice is breaking. Okay, I got good questions. We have to close the session as we're running short. Can you hear me, guys? Okay, now it's okay, better, good. So what else? I think I'll take the last one question. Okay, Anand, back to you. Yes, sir. We can close the session, I guess. If there are any more questions, please feel free to get in touch with me through my LinkedIn ID. So this is my LinkedIn ID. Okay, so please feel free to connect with me anytime. I would love to answer your queries there. Thank you. Back to you, Anand. Yes, sir. Thank you for a wonderful session, sir. Now I am handing over the session to Tamil Malarmadi for the formal vote of thanks. Gratitude is a great part of closure. First up, our heartfelt gratitude to our guest speaker, Mr. Lakshmi Narayanan, sir, Associate Director of Deloitte, and our alumnus of GCT. I'm immensely thankful to our principal and our program coordinator, and my sincere thanks to our Alumni Association for their constant support and the Vice Youth of GCT for their efforts. Last but not least, we have to thank our participants for their grateful presence, and we all hope that you enjoyed the session. Thank you. Thank you very much, Tamil. Thank you very much, Anand. So thank you, Pradeep also. Thanks, Prasnamuthi sir, for organizing this. So we'll be in touch. Looking forward to more such sessions in GCT. Thank you very much. Have a nice day. Thank you, sir.